லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை இன்றைய புனிதர், நேர்காணல் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர் ஜூலை 24. புனித ஷார்பெல் மாக்லூ. லெபனான் நாட்டிலுள்ள பெக்கா காஃப்ரா பகுதியில் வாழ்ந்த ஆண்டன் சரியார் மாக்லூ பிரிஜிட்டா பெற்றோருக்கு கிபி 1828 ஆண்டு மே மாதம் 8ஆம் நாள் பிறந்தார் ஷார்பெல் மாக்லூ. கிபி 1831 ஆண்டு தன் தந்தையினை இழந்த மாக்லூ தாயாரால் இறை பக்தியோடும் ஒழுக்கத்தோடும் வளர்க்கப்பட்டார். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய மாக்லூ மாரனைட் துறவற மடத்திலும் புனித மாரோன் துறவற மடத்திலும் பயிற்சி பெற்று கிபி 1859 ஆண்டு ஜூலை 23ஆம் நாள் துறவியாக அருட்பொழிவு செய்யப்பட்டார். துறவியாக அருட்பொழிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து 23 ஆண்டுகள் ஆண்டவரை தியானித்து தனிமையில் வாழ்ந்த அருட்துறவி ஷார்பெல் மாக்லூ பக்கவாத நோயினால் பாதிக்கப்பட்டு கிபி 1898 ஆண்டு டிசம்பர் 24ஆம் நாள் விண்ணகம் சென்றார். அருட்துறவி ஷார்பெல் கல்லறையில் பிரகாசமான ஒளி தெரிய இதனை கண்ட மக்கள் அவரது கல்லறையில் ஜெபித்து பல்வேறு வரங்களை பெற்றுக் கொண்டனர். அருட்துறவி ஷார்பெல் கல்லறையில் புதுமைகள் நிகழ்ந்ததால் 1950 மற்றும் 1952 ஆண்டுகளில் இவரது கல்லறை திறக்கப்பட இவரின் உடல் எந்தவித மாற்றமும் இன்றி அழியாமல் அப்படியே இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அருட்துறவி ஷார்பெல் மாக்லூ அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டது முதல் 4 முறை திறந்து பார்க்கப்பட்டதாகவும் அவரது திருவுடல் அழியாமல் இருந்ததாகவும் சான்றுகள் கூறுகின்றன. அருட்துறவி ஷார்பெல் கல்லறையில் நிகழுகின்ற புதுமைகளை ஏற்றுக்கொண்ட திருத்தந்தை 6ஆம் பவுல் 1977 ஆண்டு அக்டோபர் 9ஆம் நாள் அருட்துறவி ஷார்பெல் மாக்லூப்பினை புனிதராக உயர்த்தினார். புனித ஷார்பெல் மாக்லூ திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் பக்கவாத நோயினால் துன்புறுகின்ற சகோதர சகோதரிகளின் நோய் நீங்கவும் அவர்களை இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்தவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். நேர்காணல். இனிய இதயங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நான் உங்கள் அருட்சகோதரி பிரைடா. கடந்த பகிர்வுகளிலே திருத்தூது பணியாற்றும் பாலர் சபை குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடைய அருட்தந்தை இருதயராஜ் அவர்களிடமிருந்து கேட்டு அறிந்து கொண்டு வருகிறோம். இன்னும் பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள அருட்தந்தை அவர்கள் நம் மத்தியிலேயே வந்திருக்கிறார். அவரை நாம் வரவேற்போம். வணக்கம் ஃபாதர்.
மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கும் மகிழ்ச்சி. இந்த கடந்த பகுதிகளில் எல்லாம் திருத்தூது பணியாற்றும் பாலர் சபை என்றால் என்ன, அதனுடைய இலக்கு என்ன, அதனுடைய செயல்பாடுகள் என்ன, அதை நீங்கள் எப்படியெல்லாம் வழிநடத்துகிறீர்கள், அது மட்டும் இல்லாமல் தமிழக திரு அவை அந்த பணிக்குழுவுக்கு எந்த விதத்தில் இந்த திருத்தூது பணியாற்றும் பாலர் சபை சாத்தியமாக அமையும் போன்ற பல்வேறு கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நான் உங்களிடமிருந்து தெரிந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால், இந்த பணியானது, இந்த திருத்தூது பணியாற்றும் பாலர் சபையுடைய பணியானது இன்னும் நல்ல மெருகேற, குறிப்பாக அந்த மேய்ப்பு பணி திட்டத்திற்கு ஏற்றவாறு தொடர்ந்து அமைவதற்கு ஒரு சில திட்டங்கள் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வைத்திருப்பீர்கள். குறிப்பாக 2033ஆம் ஆண்டு அந்த கிரேட் ஜூபிலி அடைவதற்கு முனைப்போடு செயல்படுறீங்க அப்படின்றத சொன்னீங்க. அதற்கான திட்டங்கள் நிறைய இருக்கு அப்படின்றதையும் சொன்னீங்க. அதனால இந்த மேய்ப்பு பணிக்காக அல்லது இந்த பாலர் சபைக்காக நீங்கள் வைத்திருக்கிற குறிக்கோள்கள் அல்லது திட்டங்கள், அடிப்படையான முன்னேற்பாட்டு செயல்பாடுகள் என்னன்றதை ஒரு சிலர் பகிர்ந்து கொள்ளுங்க பாத. மற்ற பணிக்குழுக்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எனக்கு மிகவும் நெஞ்சுக்கு நெருக்கமான பணிக்குழு பணி அப்படின்னா சிறுவர்கள் பாலர் சபை மிகவும் நெருக்கமானது. நான் இது அதிகமா எதுவும் செய்யல, இனி செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் நிறைய இருக்குது. அதனால அந்த சிறு பிள்ளைகளை ஆர்வத்தை ஊட்டக்கூடிய, சிறு பிள்ளைகளுக்கு ஆர்வத்தை ஊட்டக்கூடிய பல காரியங்களை குறித்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால இப்ப பிள்ளைகளுக்கு காமிக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா நம்ம திருவிவிலியத்தில் இருக்கின்ற தூதுரை பணியாற்றிய மாபெரும் மனிதர்களை, இப்ப ஆபிரகாம்ல இருந்து மோசேயில இருந்து இறைவாக்கினர்கள், திருத்தூதர்கள், இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை காமிக்ஸ்ல பிள்ளைங்களுக்கு குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல் கட்ட பணிகளை ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுல டிஜிட்டலாகவும் அவங்களுக்கு உதவி செய்வதற்காக பாடல்கள் மூலமாக இந்த தூதுரை அறிவிக்கின்ற பொறுப்பை, பணியை அவர்கள் உணர்ந்து செயல்பட அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சிகள் செஞ்சிட்டு இருக்கிறோம். மூன்றாவதாக இப்ப சிறுவர் பாராளுமன்றம் போலவே இந்த பாலர் சபையினுடைய செயல்பாடுகளை அவர்களாகவே இயக்க, இப்ப நம்ம நிறைய காரியங்களை வாசிக்கிறோம். சிறு பிள்ளைகள் வயதிற்கு முன்னாலேயே டிகிரி படிச்ச பிள்ளைகள் நமக்கு தெரியும், கம்ப்யூட்டர்ல அசாத்தியமான திறமைகள் நமக்கு தெரியும், இசைக்கருவிகள் மீட்டத்தில் அசாத்தியமான திறமைகள் இருப்பது நமக்கு தெரியும். இந்த பிள்ளைகள் திறமைகள் கொண்ட பிள்ளைகளை எல்லாம் அடையாளம் கண்டு கொண்டு அவர்களை படைப்பாற்றல் மிக்க இந்த தூதுரை பணியை செயல்படுத்த அவங்கள கருவிகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதற்கான முயற்சிகள் கொஞ்சம் செஞ்சிட்டு இருக்கிறோம். அதை தாண்டி நான் அடிக்கடி இதை நான் பயன்படுத்துவேன். என்னுடைய பணி வாழ்க்கையில அதிகமான இன்ஸ்பிரேஷன் கொடுத்ததெல்லாம் கிட்ஸ், கொடுத்துட்டு இருக்கிறவங்க கிட்ஸ். அதனால நான் எல்லா பெற்றோர்களுக்கும் இதை நான் சொல்லுவேன். குருக்கள், அருட்சகோதரிகள், தலைமை ஆசிரியர்கள், முதல்வர்கள், இவங்க எல்லாருமே நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை கற்றுத்தர வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏன்னா இப்ப நம்ம கையில ஒரு பள்ளிக்கூடம் எடுத்துக்கிறீங்க, 1000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா 1000 பேரண்ட்ஸ், 2000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா 2000 பேரண்ட்ஸ். நம்முடைய பிள்ளைகள் 200 பேரோ 300 பேரோ 400 பேரோ இருக்காங்களா, 400 குடும்பங்கள். அதனால பிள்ளைகள் வழியாக பெற்றோர்களை ரீச் பண்ற, உறவாடுகின்ற நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அதனால நான் பிள்ளைகளுக்கு வழக்கமா சொல்லுவேன், ஒவ்வொரு பிள்ளைக்கும் 3 உண்டியல்கள் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு உண்டியல் கொடுப்பதற்காக பிள்ளைங்க சேமிக்கணும், சேமிக்கிறதுல இருந்து உதவி செய்வதற்காகவே ஒரு உண்டியல் அவங்களுக்கு இருக்கணும். அது ஏழைகளுக்கு உதவி செய்ய, அது அவங்க பெஞ்சிலேயே இருக்கிற ஏழை பிள்ளையா இருக்கலாம், வகுப்புல இருக்கிற ஏழை பிள்ளையா இருக்கலாம், அவங்க தெருவில் இருக்கிற ஒரு வயதான யாரும் இல்லாம தாத்தா பாட்டியா இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, உதவி செய்வதற்காக ஒரு உண்டியல். இரண்டாவது செலவு செய்வதற்காக ஒரு உண்டியல். அந்த பிள்ளைய செலவு செய்ய அவங்க அனுமதிக்கணும். அப்படின்னா அந்த பிள்ளைகள் தன்னிச்சையா டெசிஷன் எடுக்க, எது சரி எது தேவை, எது அவசியம் எது அவசியமற்றது அப்படிங்கறத அந்த பிள்ளைகள் முடிவெடுக்கும். சின்ன பிள்ளைங்க அசாத்தியமானவர்கள். நம்ம அப்படியும் அந்த நவிதாங்கிற பாப்பாவை பத்தி சொல்றேன். அவங்க அம்மா ஒரு முறை அமெரிக்காவுக்கு ஒரு இன்டர்நேஷனல் நர்ஸ் செமினாருக்காக போறாங்க. அதனால ஷாப்பிங் பிள்ளையும் கூட்டிட்டு போறாங்க, டு மேக் இட் ஷார்ட். அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, ஒரு ஷூவை பார்த்துட்டு, நவிமா இந்த ஷூ அந்த அம்மாவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அம்மா இந்த குட்டி பிள்ளை சொல்லுது அப்படியே ஸ்பான்டேனியஸா, மம்மி இஸ் இட் யுவர் நீட் ஆர் இஸ் இட் யுவர் வாண்ட், இது உங்க தேவையா இல்ல உங்க ஆசையா? அந்த சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, நான் ஷூவே வாங்கலண்ணா, ஏன்னா அது என்னுடைய நீட் இல்ல, என்னுடைய ஆசை. நான் எதுக்கு சொல்றேன்னா, பிள்ளைகள் they are very sure, அத்தனை ஞானம் உண்டு. அதை தீர்மானிக்கிற வாய்ப்பை பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுக்கணும். அதுக்கு தான் 2வது உண்டியல். 3வது உண்டியல் சேமிக்கின்ற பழக்கத்தை பிள்ளைகளுக்கு உருவாக்க வேண்டும். சேமிக்கின்ற பழக்கத்தை அதை என்கரேஜ் பண்ணணும். அப்படின்னா அவங்க 1 ரூபா உண்டியல போட்டாங்கன்னா பெற்றோர்கள் 50 காசு போடணும்.
அவங்க 2 ரூபா போடுறாங்கன்னா பெற்றோர்கள் 1 ரூபா போடணும். பூஸ்ட் பண்றதுக்காக, என்கரேஜ் பண்றதுக்காக. இது அப்படியே இந்த தூதுரை பணியாற்றுகின்ற நற்செய்தி பணிக்கு அப்படியே பிள்ளைகளை பயிற்றுவிக்க. பிள்ளைகள் வந்து படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறீங்களா? அவங்களுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கும் நேரம் ஒதுக்க வேண்டும். விளையாடுறதுக்கு நேரம் ஒதுக்குறீங்களா? அவங்க பிரசனேக பணிக்கும் நேரம் ஒதுக்க வேண்டும். பிள்ளைகள் தனிப்பட்ட வாழ்வில் வந்து உயர்வதற்காக நீங்க அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்கில்ஸ்க்கு நேரம் ஒதுக்குறீங்களா? உங்களுடைய பிள்ளைகள் ஆன்மீக வாழ்வில் வளர்வதற்கென்று தனிப்பட்ட அக்கறை செலுத்த வேண்டும். அதனால இந்த பின்னணியில் தான் ஒரு சில பரிந்துரைகளை நான் வைக்கிறேன். உங்க பங்குகள்ல, நிறுவனங்கள்ல தயவு செய்து குழந்தைகள் தூதுரை பணி ஊர்வலத்தை உருவாக்க. மிக ப்ரொசெஷன் பிள்ளைங்க அந்த நாள்ல வந்து நினைவூட்டுகின்ற கையில வந்து பதாகைகள் இருக்கட்டும். IMD, நான் நற்செய்தி அறிவிக்கின்ற சீடன், நான் இயேசுவின் சீடன். அதுலனா திருமுழுக்கு பெற்றோரே நீங்களே திருத்தூதர்கள், யூ ஆர் a disciple அப்படிங்கிற மாதிரி பதாகைகள் கொண்டு தயவு செய்து அவனிகள் நீங்கள் கொண்டு வரலாம். பிள்ளைகள் இந்த தூதுரை பணியை குறித்து வரைபடங்களை உருவாக்க சொல்லலாம். அவ்வளோ கிரியேட்டிவா பிள்ளைங்க செய்வாங்க. சிறு பிள்ளைகள் அவங்க கிட்ட இருக்கிற இந்த திறமைகளை முழுமையா இந்த தூதுரை பணிக்காக பயன்படுத்துவதற்கு உதவி செய்யலாம். அதே மாதிரி உலகிற்கான ஜெப சங்கிலி, முதன்மையான நோக்கமே பிள்ளைகள் ஜெப அனுபவத்தை பெறுவதற்காக. அதன் மூலமா அவங்க ஜெப திருத்தூது பணி செய்யணும். அதனால இந்த சங்கிலிகளை உருவாக்க வேண்டும். பங்குல அன்பியங்கள் சார்ந்த இந்த குழுக்களை வந்து இணைக்கின்ற அல்லது பங்கோடு பங்கு இணைக்கின்ற ஜெப சங்கிலிகளை உருவாக்க வேண்டும். எதை தாண்டி அவங்க இடத்துல எது சாத்தியமா இருக்குதோ இன்னும் கிரியேட்டிவா படைப்பாற்றல் மிக்க முயற்சிகளை செய்து பிள்ளைகளை உருவாக்கினால் நிச்சயமாக இந்த தூதுவரை பணியாற்றுகின்ற சிறார்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். அவர்கள் தருகின்ற கனியும் இன்னும் அதிகமாகும். தமிழக திரு அவையில இந்த தூதுவரை பணியாற்றுகின்ற நற்செய்தியாளர்கள் பிற்காலத்துல மிகப்பெரிய நற்செய்தியாளர்களாக மாறுவாங்க, திரு அவையை தாங்குவார்கள் என்பதில் எனக்கு அதீதமான நம்பிக்கை உண்டு. மிக்க நன்றி ஃபாதர். தூதுரை பணியாற்றும் பாலர் சபை பற்றியும் அவர்களுடைய செயல்பாடு, இலக்கு, அமைப்பு, இன்னும் 2033 ஆண்டை நோக்கி உங்களுடைய பயணத்திற்காக நீங்கள் வைத்திருக்கிற ஒரு சில கருத்துகள், பகிர்வுகள் எல்லாம் மிக அற்புதமாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். உங்களோடு கடந்த அமர்வுகளின் மூலமாக பகிர்ந்ததில் மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் உங்களையும் பிள்ளைகளையும் ஆஸ்வதிப்பாராக. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரி பிரைடா. அதிகாலை துயில் எழும்போது உன்முகம் தெரிந்திட வேண்டும். எழுந்து நான் நடந்திடும் போது உன் கரம் பிடித்திட வேண்டும். வீதியில் வலம் வரும்போது உன் துணை உணர்ந்திட வேண்டும். வீதியில் வலம் வரும்போது
செய்திகள். இத்தாலி குடியரசுத் தலைவர் செர்ஜியோ மட்டரெல்லா அவர்களின் 85வது பிறந்த நாளை முன்னிட்டு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வாழ்த்து தந்தி ஒன்றை அனுப்பி அவருக்காக தனது ஜெபங்களை உறுதியளித்துள்ளார். ஜூலை 23 வியாழனன்று அனுப்பப்பட்ட அந்த வாழ்த்துச் செய்தியில் இத்தாலியின் திரு அவை மற்றும் சமூக வாழ்வின் மீது குடியரசுத் தலைவர் தொடர்ந்து செலுத்தி வரும் அக்கறைக்காக திருத்தந்தை தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளார். அத்துடன் குடியரசுத் தலைவர் மட்டரெல்லா, அவரது குடும்பத்தினர், அவருடன் பணியாற்றும் ஒத்துழைப்பாளர்கள் மற்றும் அன்புக்குரிய இத்தாலி நாட்டின் அனைத்து மக்களுக்கும் தனது நல்வாழ்த்துக்களையும் திருத்தூது ஆசிரியையும் திருத்தந்தை வழங்கியுள்ளார். கடந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் 14ஆம் நாள் இத்தாலி குடியரசுத் தலைவரின் அதிகாரப்பூர்வ இல்லமான குயிரினாலே அரண்மனைக்கு திருத்தந்தை அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க பயணம் மேற்கொண்டார். அந்த சந்திப்பில் உரையாற்றிய திருத்தந்தை அவர்கள் உலக அமைதிக்கும் நிலையான முன்னேற்றத்திற்கும் பல்தரப்பு அனைத்துலக ஒத்துழைப்பு இன்றியமையாதது என்பதை வலியுறுத்தினார். ஐரோப்பாவில் குடும்பங்களை பாதுகாக்கும் கொள்கைகள் வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் தொடர்ந்து குறைந்து வரும் பிறப்பு விகிதம் குறித்து தனது ஆழ்ந்த கவலையையும் வெளிப்படுத்தினார். உக்ரைனுக்கான 6 நாள் திருப்பயணத்தை நிறைவு செய்த பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பிடத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர் அவர்கள் பல ஆண்டுகளாக போரும் துயரங்களும் நீடித்து வரும் நிலையிலும் உக்ரைன் மக்கள் வெளிப்படுத்தி வரும் உறுதி, இறை நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி உலகிற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்று பாராட்டியுள்ளார். திருத்தந்தை அவர்களின் பிரதிநிதியாக உக்ரைன் சென்ற பேராயர் காலகர் அவர்கள் பெர்தேசிவ் மரியன்னை திருத்தலத்தில் நடைபெற்ற லத்தீன் கத்தோலிக்க திரு அவையின் மறுசீரமைப்பின் 35ஆம் ஆண்டு விழாவிலும் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்களின் உக்ரைன் திருப்பயணத்தின் 25ஆம் ஆண்டு நினைவு விழாவிலும் பங்கேற்றார். போர் தொடர்ந்து நடைபெற்று வந்த போதிலும் ஆயிரக்கணக்கான திருப்பயணிகள் மரியன்னையிடம் ஆழ்ந்த பக்தியுடன் கூடி உக்ரைனில் அமைதி நிலவ வேண்டி ஜெபித்தனர். தமது பயணத்தின் போது உக்ரைன் குடியரசுத் தலைவர் வோலடிமிர் செலன்ஸ்கி, அரசு தலைவர்கள், திரு அவை தலைவர்கள் மற்றும் போரால் பாதிக்கப்பட்ட மக்களை பேராயர் காலகர் அவர்கள் சந்தித்தார். மேலும் குண்டுவீச்சால் சேதமடைந்த குடியிருப்பு பகுதிகளையும் கீவ் நகரில் உள்ள மைதான் நினைவிடத்தையும் பார்வையிட்டு தங்கள் அன்புக்குரியவர்களையும் வீடுகளையும் இழந்த குடும்பங்களின் துயரத்தை நேரில் கண்டறிந்தார். இந்த பயணம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பேராயர் காலகர் அவர்கள் இடைவிடாத தாக்குதல்களுக்கு மத்தியிலும் உக்ரைன் மக்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையை தொடர்வதோடு குடும்பங்களை பாதுகாத்து தங்கள் சுதந்திரத்தை காக்க உறுதியுடன் போராடி வருவதாக கூறினார். வடக்கு மற்றும் மத்திய வெனிசுலாவை உலுக்கிய பேரழிவூட்டிய நிலநடுக்கம் நிகழ்ந்து 1 மாதம் நிறைவடைந்துள்ள நிலையில் அந்நாட்டின் ஆயர்கள் நல்ல சமாரியர் நம்பிக்கையின் சாட்சிகள் என்ற தலைப்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மறுகட்டமைப்பு பணிகள் அலட்சியம், ஊழல் மற்றும் அரசியல் நலன்களிலிருந்து விடுபட்டு பாதிக்கப்பட்ட மக்களின் மாண்பையும் தேவைகளையும் மையமாக கொண்டு முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். இந்த நிலநடுக்கத்தில் 5000க்கும் அதிகமானோர் உயிரிழந்ததுடன் ஏராளமானோர் காணாமல் போயுள்ளனர் என்றும் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளதோடு வீடுகள், அடிப்படை கட்டமைப்புகள் மற்றும் திரு அவை கட்டடங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன என்றும் அவ்வறிக்கை குறிப்பிட்டுள்ளது. இதனால் ஏற்கனவே சமூக, அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டு வரும் வெனிசுலாவின் நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளதாக ஆயர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இயற்கை பேரிடர்களை தடுக்க முடியாது என்றாலும் அவற்றை எதிர்கொள்ள அரசாங்கங்கள் உரிய முன்னேற்பாடுகளுடன் இருக்க வேண்டியது தங்களது பொறுப்பு என ஆயர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். காசா முழுவதும் இஸ்ரேலிய ராணுவ தாக்குதல்கள் அண்மைய நாட்களில் தீவிரமடைந்துள்ளன. இதனால் பல பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டும் காயமடைந்தும் உள்ளனர் என்று காசா நலவாழ்வு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபரில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட போதிலும் வன்முறை தொடர்வதால் அதன் பிறகு 1100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அண்மையில் இஸ்ரேலிய ராணுவத்தின் மாறிவரும் கட்டுப்பாட்டு எல்லையான மஞ்சள் கோட்டிற்கு வெகு தொலைவில் பலர் உயிரிழந்துள்ளதாக ஐநா மனித உரிமைகள் அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் தமீன் அல் கீதன் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஜூலை 13 முதல் 20 வரை 6 குழந்தைகள் மற்றும் 8 பெண்கள் உள்பட குறைந்தது 57 பாலஸ்தீனியர்களின் இறப்புகளை ஐநா ஆவணப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், அவ்வாறு கொல்லப்பட்டவர்களில் 34 பேர் இஸ்ரேல் விதித்த கட்டுப்பாட்டு மண்டலத்திற்கு வெளியே உயிரிழந்துள்ளனர் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். 2025ஆம் ஆண்டு அக்டோபர் முதல் 2026 ஏப்ரல் நடுப்பகுதி வரை காசா முழுவதும் இடம்பெற்ற தாக்குதல்களில் 283 பெண்கள் மற்றும் குழந்தைகள் உயிரிழந்ததையும் ஐநா சரிபார்ப்பு குழுக்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.